வணக்கம் நண்பர்களே. ஏவாவேலுவை கட்சியை விட்டு துரத்திய ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டசபையில் மாஜி அமைச்சர் ஏவாவேலு தாவேகாவினரும் தொடர்ந்து இறங்கி செல்வதாக விமர்சனங்கள் வைக்கப்படுது. முக்கிய தாவேகாவினர் சிலரை அவர்களின் குடும்பத்தினர், உறவினர் என்று கூறி ஏவாவேலு பேசுவது தற்போது சர்ச்சையான பேச்சா மாறி இருக்கு. இதனால் ஸ்டாலின் அவருடைய கட்சியிலிருந்து தூக்குவாரா என்கின்ற கேள்வியும் வெளியாயிருக்கு. தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வழக்கமான விவாதத்தை தாண்டி எதிர்பாராத ஒரு காரசாரமான உரையாடலும் சலசலப்பும் சட்டசபையில் அதிர வச்சிருக்கு. நிதி மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வந்த சூழலில் அமைச்சர்களின் மொழி நடை குறித்த விமர்சனங்கள் எழத் தொடங்கியிருக்கு. கடையநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான TM ராஜேந்திரன் பேசுகையில் நிதியமைச்சர் மரியா வில்சனின் உரையை நேரடியாக சுட்டிக்காட்டி விமர்சித்தார். பட்ஜெட் தாக்கல் செய்தபோது நிதியமைச்சர் தமிழில் பேசும்போது சில எண்களை தவறாக உச்சரிக்கிறார். அளவுக்கு அதிகமான ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுகிறார். தமிழில் அவரது இலக்கணம் தவறாக உள்ளது என்று கூறிய அவர், நிதியமைச்சர் தமிழில் தெளிவாக பேசுவதற்கு துறை சார்ந்த மற்ற அமைச்சர்களிடம் பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் என விமர்சனம் வச்சார். இந்த விமர்சனத்தை கேட்டு கடும் ஆத்திரமடைந்த நிதியமைச்சர் மரியா வில்சன் உடனடியாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஆவேசமாக பதிலடி கொடுத்தார். நான் சுமார் 25 முதல் 30 ஆண்டுகள் கல்வித்துறையில் பணியாற்றியவன். இதுவே எனது தனித்துவமான பேச்சு நடை. மற்றவர்களின் விமர்சனங்களுக்காக எனது இயல்பான ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு மொழியை எனது கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்துள்ளது. அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளை படித்திருக்கிறேன், பிறப்பால் கிறிஸ்துவன் என்று மிக காட்டமாக தெரிவித்தார். அவரது ஆத்திரத்தின் வெளிப்பாடாக கையில் இருந்த மைக்கை கோபத்துடன் மேஜையில் பலமாக தட்டி வைத்துவிட்டு அமர்ந்தார். நிதியமைச்சரின் இந்த திடீர் ஆவேச செயலால் சட்டசபையில் இருந்த உறுப்பினர்களிடையே பெரும் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. அமைச்சரின் இந்த பேச்சால் சட்டசபையில் பதற்றம் தொற்றிக்கொண்ட தருணத்தில் மாஜி அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவருமான ஏவாவேலு உடனடியாக களத்தில் இறங்கினார். சூழலின் தீவிரத்தை உணர்ந்து நிதியமைச்சர் மரியா வில்சனை சமாதானப்படுத்தும் நோக்கில் மென்மையான குரலில் தலையிட்டார். நிதியமைச்சரை நோக்கி பேசிய ஏவாவேலு, எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் அல்லது அனுபவமிக்க மூத்த உறுப்பினர்கள் யாராவது உங்களை பற்றி இப்படி பேசியிருந்தால் நீங்கள் அந்த அளவுக்கு கோபப்படுவதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போது உங்களிடம் பேசியவர் சட்டமன்றத்துக்கு புதிதாக வந்த நபர். முதல் முறையாக பேசும் கண்ணிய பேச்சு வரும் MLAவுக்கு எதிராக நீங்கள் இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மிக சாதுரியமாக ஐஸ் வைப்பது போல பேசி நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். ஏவாவேலுவின் தலையீட்டை தொடர்ந்து சபாநாயகர் குறுக்கிட்டு, சட்டமன்ற விதிகளின்படி உறுப்பினர்கள் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முழு உரிமை உண்டு என தெளிவுபடுத்தி சொன்னார். ஆனால் திமுகவினரிடையே ஏவாவேலுவின் இந்த செயல் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருது. அவர் ஆதவர்ஜுனாவின் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் என்று கூறுகிறார். சில தாவேகாவினர் தன்னுடைய பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் என்றெல்லாம் சொல்றார். அவரின் இந்த செயல் ஸ்டாலினை மிகவும் கோபப்படுத்த செய்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஏவாவேலுவை கட்சியில் விட்டு தூக்கலாம், இல்லை என்றால் ஏவாவேலுவுக்கு தக்க பதிலடி ஸ்டாலின் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது.